வெல்கம் டு மெய்ப்பொருள். பட்டால எத்தனை வகையான பட்டா இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஆரம்ப காலகட்டத்தில் செட்டில்மெண்ட் லேண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, எஸ்எல்ஆர். இந்த 31 சென்ட் அவங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதை இல்லைங்க சார், அனுபவம் நம்மள்ட்ட தான் இருந்தது. எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் சந்திச்சிருக்கிறது ஒரு சிவில் கேஸு. கரெக்டுங்க. அது சிவில் கோர்ட்டில் போடாமல் எது கன்சியூமர் கோர்ட்டில் போய் போட்டிங்க? அது எப்படி நடந்துச்சு? இல்லை, கரெக்டுங்க சார். இப்போ இது பியூராக சிவிலாக இருக்கிறதுனால நம்ம சிவில் நீதிமன்றங்களில் போனால் பல வருஷங்கள் அது சொல்ல முடியாதுங்க சார். ஏற்கனவே பெண்டிங் கேஸ் நிறையா இருக்குது. பட்டா பாஸ்புக் ஆக்டில் செக்ஷன் 14 சார், அது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் மனு கொடுத்தா எந்த மனுவாக இருந்தாலுமே 180 நாளைக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது. அதை விசாரித்த கோர்ட் என்ன சொன்னாங்க? ஜட்ஜ் என்ன சொன்னாங்க? அதை ஏற்றுக்கிட்டாங்களா? எவ்வளோ இழப்பீடு கொடுத்தாங்க? இல்லை, கரெக்டுங்க சார். நம்ம உள்ளே கொடுக்கும்போதே இந்த மாதிரி பட்டா கேஸுங்களா நுகர்வோர் கோர்ட்டில் வராதுங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கோர்ட்டே சொல்லிட்டாங்க. சரி, கடைசி இந்த கேஸை கன்சியூமர் கோர்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி அதை முடிவு பண்ணாங்க? அதாங்க சார், கடைசியில் ஆர்கியூமெண்ட்ஸ் டே வரைக்கும் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுற நிலைமையில தாங்க சார் இருந்தது. மொத்தம் எத்தனை பேர், எத்தனை அரசு அதிகாரிகள்? கிராம நிர்வாக அலுவலர், துணை வட்டாட்சியர், வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட ஆட்சியர், நில அளவையர், வட்ட துணை ஆய்வாளர், அதாவது ஹெட் சர்வேயர்னு சொல்லுவாங்க சார். மொத்தம் 8 பேர் வழக்கில் இருக்கு. அந்த முதல்வன் படத்தில் ஒவ்வொருத்தராக விசாரிப்பார். இவரில் சார் அவர், இவரில் சார் அவர் தான் சார், அவர் தான் சார், எவ்ரிபடி அப்படின்னு சொல்லி வர மாதிரி எல்லா அரசு அதிகாரிகளும் இதில் சிக்கிட்டாங்க. 2016க்கு முன்னாடி எல்லாமே ஆஃப்லைன் பட்டா. இப்போ 2016க்கு அப்புறம் ஆன்லைன் பட்டா வருது. ஆன்லைனில் எல்லாம் மாறிக்கிட்டோம். அதாவது இப்போ எனக்கு விவரம் தெரியுது, நான் நுகர்வோர் கோர்ட்டு வரைக்கும் போய் எடுத்துடுறேன். இன்னும் எத்தனை பேர் மஞ்சள் பையை தூக்கிக்கிட்டு தாசில்தார் ஆஃபீஸே கெதின்னு கிடக்குறாங்க. வெல்கம் டு மெய்ப்பொருள். இன்றைக்கி நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கோ இல்லை கட்டின வீடை வாங்குறதுக்கோ எவ்வளோ கஷ்டப்படுறோம். அதை விட கஷ்டம் அந்த இடத்தையோ இல்லை அந்த சொத்தையோ நம்ம பேருக்கு மாற்றுறது. இன்றைக்கி அதை ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனாலுமே பட்டால அரசு அதிகாரிகள் பண்ண ஒரு சின்ன தப்பால் தான் பறி கொடுத்த 31 சென்ட் இடத்த இன்றைக்கி அந்த ஊரில் அந்த இடம் பார்த்திங்கன்னா 3 லட்ச ரூபா ரேட்டு போகுமா. அப்படி தான் பறி கொடுத்த அந்த 31 சென்ட் இடத்த வெறும் 4 மாதத்தில் மீட்டெடுத்திருக்காரு. இப்போ சிவில் கேஸ்லாம் போனீங்கன்னா கோர்ட்டு கேஸ் வருஷக்கணக்கு அலைய வேண்டியிருக்கும். ஆனாலுமே தான் பறி கொடுத்த அந்த 31 சென்ட் இடத்த வெறும் 4 மாதத்தில் மீட்டெடுத்து அதுக்கு 15,000 ரூபா இழப்பீடும் வாங்கியிருக்காரு கரூரை சேர்ந்த வெள்ளச்சாமி. ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஒரு பெரிய திறமை அட்வொகேட்டோ இல்லை பணக்காரரோ கிடையாது. என்ன மாதிரி உங்களை மாதிரி அவர் ஒரு சாமானியன் தான். அவர் எப்படி அரசு அதிகாரிகளை எதிர்த்து போராடி தன்னுடைய நிலத்தை மீட்டெடுத்தாரு, 15,000 ரூபாய் இழப்பீடு வாங்கினார், எப்படி கேஸில் ஜெயிச்சாரு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு வழக்கை அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தாங்க இருக்கும், இப்போயே நாங்கள் சொல்லிக்கிறோம். தயவு செஞ்சு இருந்தாலும் முழுசாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வச்சுருக்கிறது என்ன பட்டா, அந்த பட்டால் என்ன மாதிரியான முறைகேடு நடக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி நடந்தால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே முழுசாக புரியும். இப்போ சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், உங்களுக்கு என்ன நடந்துச்சு? உங்கள் நிலத்தை நீங்கள் எப்படி போராடி மீட்டெடுத்தீங்க? எப்படி 15,000 ரூபாய் இழப்பீடு வாங்கினீங்க? எப்படி கேஸில் ஜெயிச்சிங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கன்சூமர் கேஸ் சம்மந்தமாக பேச ஒரு அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பப்ளிக்காக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட எல்லாருமே நாங்கள் கேட்டிருக்கோம். இந்த கேஸை நீங்கள் ஜெயிச்ச இந்த கேஸை எங்கள் நாட்டு நடப்பு யூடியூப் சேனலில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எதனால் உங்களுக்கு தோணுச்சு? இல்லைங்க சார், இப்போ நான் ரெகுலராக நாட்டு நடப்பு சேனலையும் தேநீரோட எல்லா சேனலையும் ஃபாலோ பண்ணுறேன். அதில் சொல்கிற கருத்துக்கள்லாம் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, விழிப்புணர்வு கொடுக்குற மாதிரி இருக்குது. இது சமுதாய பொறுப்போடு செயல்படுற மாதிரி எனக்கு தோணுது. நான் அப்போலேருந்தே நான் ஃபாலோவர் தான். இப்போ நான் இந்த கேஸ் போடுறப்பவே இந்த மாதிரி ஜெயித்தோம்னா நம்ம சாமானியனாக ஜெயிச்சு தான் ஆகணும், சாமானியமாக ஜெயிச்சிருக்கோம். அதை போய் மக்களுக்கு சொன்னோம்னா நம்மளை மாதிரி அட்வொகேட்டு வைக்க முடியாதவங்களுக்கு கூட தானே வாதாடி ஜெயிக்க முடியும். பெரிய கேஸாக இருந்தாலும் நம்ம வின் பண்ண முடியுங்கிற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வரணும் அப்படிங்கிறக்க வேண்டி தான் இங்கே சேனலில் சொன்னோம்னா அது எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு தாங்க சார் இங்கே சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எல்லாருமே பயனுள்ளதாக இருக்கும். இப்போ உங்கள் கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பட்டால எத்தனை வகையான பட்டா இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? அதாவது இப்போதைக்கு நம்ம பட்டான்னு சொல்கிறோம், அது அந்தந்த காலத்தை பொறுத்து அதுக்கு ஒரு பேர். ஆரம்ப காலகட்டத்தில் செட்டில்மெண்ட் லேண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க, எஸ்எல்ஆர். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த எஸ்எல்ஆரை அப்டேட் பண்ணுற விதமாக ரீசெட்டில்மெண்ட் லேண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லி ஆர்எஸ்எல்ஆர்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை அப்டேட் பண்ணுற விதமாக யூடிஆர், அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர்னு யூடிஆர் ஸ்கீம் கொண்டு வந்து அப்போதைக்கு இருக்க ஓனர்ஸ் பேரெல்லாம் அப்டேட் பண்ணாங்க. இப்போ கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டராக ஆயிடுச்சு. இப்போ கம்ப்யூட்டர் பட்டாவாக ஆயிடுச்சு.
எல்லாம் வாரிசு சான்றிதழ் இந்த மாதிரி ஆவணத்தை வச்சு அப்பப்போ மியூட்டேட் ஆகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே அந்த ஒரு ஸ்கீம் மாதிரி தேவை இருக்காது. ஆனால் முன்னாடி இருந்த காலகட்டத்தில் அஃபிஷியலாக மக்களே போய் மனு கொடுத்து அப்டேட் பண்ணாமல் இருந்ததில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த ஒரு ரெக்கார்டை அப்டேட் பண்ணுற தேவை ஏற்பட்டுச்சு. அதனால் எஸ்எல்ஆர் இருந்த கொஞ்ச நாள் கழித்து ஆர்எஸ்எல்ஆரை அப்டேட் பண்ணாங்க. ஆர்எஸ்எல்ஆரை யூடிஆரை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அது கம்ப்யூட்டர் ரெக்கார்டு ஆகிட்டனால டெய்லியும் அவங்கவுங்க பத்திரம் பண்ணுறப்பவே அது அப்டேட் ஆகிடுது. இதுக்கு மேலே அப்படி ஒரு புது பேர் வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. இப்போவுமே இப்போ கிராமத்தில் தான் அது பட்டா, டவுனில் டிஎஸ்எல்ஆர்னு ஒரு அடுத்த பரிமாணம் ஆயிருக்கு. அதாவது டவுன் சர்வே நம்பர்ன்ட்டு. இப்போ இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்றார் போல் அதோட பேர். ஆனால் மொத்தத்தில் எல்லாமே பார்த்தா ஒரே ஆவணம் தான், நில உரிமை பதிவேடு. அவ்வளோதாங்க சார். அதுக்கு தான் ஒவ்வொரு காலகட்டத்தை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பேர் நம்ம வைக்கிறோம். பொதுவாக சொல்ல போனால் நில உரிமை பதிவேடு அவ்வளோதான். இந்த நிலம், இந்த சர்வே நம்பரு யாருக்கு உரிமையாளர், யார் இந்த சர்வே நம்பரில் இருக்க நிலத்துக்கு உரிமையாளர் அப்படிங்கிற சொல்கிற ஒரு உரிமை ஆவணம் தான் நில உரிமை பதிவேடு, அதாவது பட்டா. அப்போதைக்கு வரி வசூல் பண்ணுற இதுக்காண்டி பண்ணி வச்ச ஒரு ரெக்கார்டு இப்போ அது உரிமை ஆவணமாகவும் அது காலப்போக்கில் மாற்றம் அடைந்துட்டு வருதுங்க சார். ஓகே ஓகே, பட்டா பற்றி சொல்லிட்டீங்க. இப்போ உங்கள் கேஸில் நீங்கள் வச்சுருந்தது என்ன பட்டா, அதில் அரசு அதிகாரிகள் என்ன ஒரு தப்பு பண்ணாங்க, எப்படி அது நடந்துச்சு? எங்கள் நிலத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பாவோட பாட்டனார் பெரியண்ணன்கிறவர் கிரையம் வாங்கின நிலங்க சார். அவர் 1945 அந்த காலகட்டத்திலே கிரையம் வாங்கினது. அதுக்கப்புறம் தான் யூடிஆர் ஸ்கீம் நடந்தது. அப்படி நடக்கிறப்போ இப்போ எங்கள் பாட்டனார் வாங்கின ஒரு நம்பரில் 2 ஏக்கர் 21 சென்ட்டுங்க சார். அதில் 1948 அதே கிராமத்தை சேர்ந்த நல்லம்மாளுங்கிறவங்களுக்கு 2 ஏக்கர் கிரையம் கொடுத்துட்டார். அந்த 2 ஏக்கர் கிரையம் கொடுத்தது போக 21 சென்ட் அவர் பேர்லேயே இருந்தது. அந்த இது யூடிஆர் ஸ்கீம் நடக்கிறப்ப அந்த 21 சென்ட் எங்கள் பேர் நீங்கி முழுசாமே அந்த 2 ஏக்கர் வாங்கினவங்க பேர்லேயே போயிடுச்சு. அவங்க பேர் நல்லம்மாங்கிறவங்க பேருக்கு போயிடுச்சு. நல்லவங்கம்மா அவங்க பேருக்கு போய் அவங்க இறந்துட்டதுனால அவங்க வாரிசு அடிப்படையில் வாரிசுதாரருக்கு போயிடுச்சு யூடிஆர் ஸ்கீம் போது. இப்போ இப்போ இந்த பட்டாப்படி பார்த்தோம்னா முழுசாக அந்த 221க்கும் அவங்க தான் உரிமையாளருங்கிற மாதிரி பட்டா இப்போதைக்கு இருக்க கம்ப்யூட்டர் பட்டா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் பட்டாவில் மட்டும் திருத்தம் பண்ணணும்னா நாளைக்கு ப்ரீவியஸ் பழைய ரெக்கார்டை பார்க்கும்போது, ஏன்னா நாங்கள் வாங்கின பத்திரம் யூடிஆருக்கு முன்னாடி காலத்தில் வாங்கினது, 1940களில் வாங்கினது. இப்போ நம்ம கரண்ட்டில் இருக்க டேட்டா பேஸான கம்ப்யூட்டர் பட்டாவில் மட்டும் திருத்தம் பண்ணோம்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்க ஜென்ரேஷன் யூடிஆர் பட்டாவை பார்த்துட்டு இது எங்கள் தாத்தா பேரில் தான் இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் உங்கள் பேரில் வந்திருக்குன்னு ஒரு சிவில் கேஸ் வர்றதுக்கு ஒரு வழக்கு மூலமாக இருக்கும். அதனால நம்ம தப்பு நடந்த இடத்துல இருந்து சரி பண்ணணும். இப்போ இதில் 2 விதமாக இருக்குங்க சார், 2 ப்ராசஸ் இருக்குது. நம்ம டிஆர்ஓட்ட மனு கொடுத்து யூடிஆர் பழைய ரெக்கார்டில் கரெக்ஷன் பண்ணி நம்ம பேரை உள்ளே கொண்டு வந்துடணுங்க சார். அதுக்கப்புறம் இப்போ இருக்க ஆன்லைன் பட்டால அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது நம்ம முழுசாக ஒரு முழுமையான செயல்பாடு ஆயிடுது. பழைய ரெக்கார்ட்லேயும் நம்ம பேர் இருக்கும், நம்ம பத்திரத்துப்படி வந்திருக்கோம். இப்போ நம்ம புதுசுலேயும் வந்துச்சுன்னா எந்த இஷ்யூ இருக்காது. நம்ம இப்போ தற்காலிகமாக இப்போ இருக்கிற ரெக்கார்டில் மட்டும் மாற்றம் பண்ணோம்னா பின்னாடி இருக்கிற ரெக்கார்டில் அது ஒரு குழப்பம் வர்றது, கேஸ் உருவாகிறதுக்கு அது வழிக்கு கோலாக இருக்கிறதுனால நம்ம ஆரம்பத்தில் யூடிஆர் ரெக்கார்டுக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு இப்போ ஆன்லைன் பட்டா வாங்கியிருக்கோங்க சார். மொத்தம் 21 சென்ட்டா இல்லை 31 சென்ட்? 2 நம்பருங்க சார். 282 4ங்கிற ஒரு நம்பரில் 2 ஏக்கர் 21 சென்ட்டு. அதில் 2 ஏக்கர் விற்றது போக 21 சென்ட் நமக்கு இருக்குது. 281ங்கிற நம்பரில் இப்போ தற்காலப்படி 1Bன்னு இருக்குது. இதில் 10 சென்ட் கரையம் வாங்கியிருக்காங்க சார். மொத்தம் டோட்டல் 31 சென்ட்டுங்க சார். இந்த 31 சென்ட் அவங்களுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதை இல்லைங்க சார், அனுபவம் நம்மள்ட்ட தான் இருந்தது. இப்போ நம்ம தான் முதல் பட்டதாரி. வீட்டில் யாரும் படிப்பு வசதி படிப்புலாம் படிக்கல. அப்படிங்கிறனால அவங்களுக்கு அனுபவம் இருக்குங்கிறனால பட்டாவை பற்றி பெருசாக விழிப்புணர்வு இல்லை. ஆனால் அனுபவம் பூரா 31 சென்ட்டுக்குமே நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நம்ம பட்டா பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்க பேர்லேயே இருந்தது. நாங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்கனால பெருசாக ஒன்றும் இஷ்யூ பண்ணலை. இப்போ இதுக்கு மேலேயும் விட்டோம்னா இப்போ டிஆர்ஓ லெவலில் இருக்கிற கரெக்ஷன் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் காலங்கட்டச்சும் போச்சுன்னா இன்னும் அது கிரிட்டிக்கலாக ஆயிரும் சார். அது கரெக்ஷன் பண்ண முடியாது. இது நம்மனாச்சும் இதுக்கு மேலே நம்ம படிச்சுட்டோம், விவரம் தெரியுது. இதுக்கு மேலே நம்மளும் கரெக்ஷன் பண்ணாமல் விட்டால் எதிர்காலத்தில் அந்த சொத்தை மீட்க முடியாமல் போயிடும். கேஸ் போடுறதுக்கே ஒரு லிமிட்டேஷன் இருக்கும்போது நமக்கு ஒரு நம்ம நாலேஜுக்கு 3 வருஷத்துக்குள்ள ஒரு கேஸ் போடணும். அப்படிங்கிற போது எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்குது. நம்ம நாலேஜுக்கு வந்ததுக்கப்புறமும் அதை பண்ணாமல் இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி தாங்க சார் ஒரு அஃபிஷியலாக டிஆர்ஓட்ட மனு கொடுத்துருக்கோங்க சார். டிஆர்ஓட்ட என்னென்னு மனு கொடுத்தீங்க? எனக்கு யூடிஆரில் தப்பாக இருக்குது, எங்கள் கிரைய ஆவணங்கள் படி நாங்கள் விற்றது போக மீதி இருக்கிற 21 சென்ட்டுக்கு எங்கள் பேரை கூட்டாக சேர்த்து கொடுங்க
அப்படிங்கிற மாதிரி கூட்டுப்பட்டாவா கேட்டிருக்கீங்க. கூட்டுப்பட்டாவா யூடிஆர் பிழை திருத்தல் செய்து அவங்க பேர்ல தனிப்பட்டாவா ஏறினதை எங்க மிச்சம் இருக்க 21 சென்ட்டுக்கு இந்த நம்பர்ல 280 1B இருக்கிற 10 சென்ட்டுக்கும் கூட்டுப்பட்டாவா எங்க பேரை தாக்கல் பண்ணி கொடுங்கிற மாதிரி மனு கொடுத்துருக்காங்க சார். அதாவது யூடிஆர்ல பிழை திருத்தம் பண்ணி இந்த 31 சென்ட்டையும் எங்க பேருக்கு கூட்டுப்பட்டாவா மாத்தி கொடுன்னு சொல்லி தற்கால கேட்டிருக்கீங்க. ஆன்லைன் யூடிஆர்ட்டையும் அப்டேட் பண்ணணும், ஆன்லைன் பட்டாவும் எங்க பேர்ல கூட்டா கொடுத்துடணுங்கிற மாதிரி போட்டு. அதுக்கு டிஆர்ஓ தரப்புல இருந்து ஆக்ஷன் எடுத்தாங்களா, என்ன பண்ணாங்க? டிஆர்ஓ தரப்புல இருந்து வட்டாட்சியருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணாங்க சார். நான் இணையதளம் மூலமா தான் முதல்வரின் முகவரி மூலமா தான் மனு கொடுத்தேன். நம்ம மனு கொடுத்தப்பவே ஆன்லைன்ல நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் அசைன் ஆயிடும். ஒரு வாரத்துக்குள்ளேயுமே அவங்க வந்து வட்டாட்சியருக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க சார். வட்டாட்சியர் வந்து என்னை விசாரணை பண்ணாரு. நாங்களும் எங்கள் தரப்பு கிரை ஆவணம் 1940 வாங்கின கிரை ஆவணம், அதாவது 2 ஏக்கர் 21 சென்ட் முழுசா 2 பத்திரமா வாங்கியிருக்கோங்க சார். 1 பத்திரம் 1, இன்னொரு 1 பத்திரம் 1, டோட்டல் 221. இந்த 10 சென்ட் தனியாக கிரையா வாங்கியிருக்கோம். 3த்துக்கும் பத்திரம் கொடுத்துருக்கோம். நாங்கள் எதிர்பார்ட்டிக்கு, அதாவது நல்லம்மாங்கிறவங்களுக்கு விற்ற அந்த 2 ஏக்கரோட பத்திரத்தையும் சர்டிஃபிகேட் காப்பி அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நாங்கள் வாங்கின இவ்வளோ, விற்றது 2 ஏக்கரு, மீதி இருக்கிற நிலம் இருக்குது. இதே மாதிரிக்கு இன்னொரு நம்பர்லையும் 10 சென்ட் வாங்கியிருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் பேரை தப்பாக யூடிஆரில் இதாகிடுச்சு, எங்கள் பேரை சேர்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்க சார். ஆனால் இப்போ அது எல்லா விளக்கமும் வட்டாட்சியர்கிட்ட சொன்னதுக்கப்புறமும் அவங்க வந்து இந்த மாதிரி யூடிஆர் பதிவேட்டில் பார்க்கும்போது நல்லம்மாள் அவங்களோட வாரிசுதாரர்கள் பேர் தான் யூடிஆரில் இருக்குது, அதனால் உங்களுக்கு உங்கள் கோரிக்கையை ஏற்று கூட்டுப்பட்டா கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி நிராகரிச்சிட்டாங்க. நான் மனு கொடுத்ததே யூடிஆர் திருத்தம் பண்ணுறதுக்காக வேண்டிதாங்க சார். யூடிஆரில் இருக்க குறைய நிவர்த்தி செய்ய தான் நான் மனு கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க யூடிஆர் ரெக்கார்டையே பார்த்துட்டு எனக்கு இப்படி இருக்கிறனால உங்களுக்கு பட்டா கொடுக்க முடியாதுன்னு என் கரையாவணத்தை கன்சல்ட் பண்ணாமே சொல்லிட்டாங்க. இது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் நாங்கள் மேல்முறையீடு போனோங்க சார். ஏன்னா ஒரு யூடிஆரை தான் திருத்தம் பண்ணி கேட்குறப்போ அதை பேஸ் பண்ணி அவங்க தள்ளுபடி பண்ணுறது தவறு தானேங்க சார். அதனால் ஆர்டிஓ கிட்ட நாங்கள் மேல்முறையீடு போயிருக்கோம். அந்த ஆர்டிஓ மேடம் வந்து குறிப்பானை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி மனு வந்திருக்கு, நீங்கள் அந்த மனு மீது தீவிரமாக விசாரணை பண்ணி எங்களுக்கு விரிவான அறிக்கையை தாக்கல் பண்ணுங்கள், 1 வார காலத்துக்குள்ளே தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு லிமிட்டேஷனோட ஒரு குறிப்பானை கொடுக்குறாங்க. டைம் பீரியட் 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் கொடுக்கணுங்கிற மாதிரி. ஆனால் புரோலாங்க அறிக்கை போகவே இல்லைங்க சார். ஒரு 6 மாதத்துக்கு மேலே நமக்கு பல நினைவூட்டல் நம்ம கொடுத்துட்டோம் இடையில. அப்படி கொடுத்துமே அறிக்கை தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போகலை. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக லீகல் நோட்டீஸும் கொடுத்துருக்கோங்க சார். 12/8 லீகல் நோட்டீஸும் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு குறிப்பானை கொடுத்தாங்க, அப்போது ஒன்றும் அறிக்கை போகலை. அதுக்கப்புறம் தாங்க சார் நுகர்வோர் வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த இடத்துல தான் ஒரு சந்தேகம் வருது. நீங்கள் சந்திச்சிருக்கிறது வந்து ஒரு சிவில் கேஸு, அது சிவில் கோர்ட்டில் போடாமல் எது கன்சியூமர் கோர்ட்டில் போய் போட்டிங்க, அது எப்படி நடந்துச்சு? இல்லை, கரெக்டுங்க சார். இப்போ இது வந்து பியூராக சிவிலாக இருக்கிறதுனால நமக்கு சிவில் நீதிமன்றங்களில் போனால் பல வருஷங்கள் அது சொல்ல முடியாதுங்க சார். ஏற்கனவே பெண்டிங் கேஸ் நிறையா இருக்குது, ரொம்ப காலதாமதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க சார். ஆனால் நுகர்வோரில் போனோம்னா ஒரு 90 நாளைக்குள்ளே ஒரு ஷார்ட் பீரியடில் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க சார். அதுவும் இல்லாமல் நம்ம இது வந்து ஷார்ட் பீரியடாக இருக்கனால நம்மளே பார்ட்டின் பர்சனாக கூட போய் வாதாடிக்கலாம். ஒரு 4 மாதம் 5 மாதம் தான் கேஸே போகும். அப்போ அவங்க அப்பா சார்பாக நீங்கள் வாதாடி அப்பா பேரில் கேஸ் போட்டிருக்கோங்க சார். நமக்கு அப்பாவையும் அழைச்சிட்டு போவோம், நம்ம கூட ஒரு சப்போர்ட்டுக்காக வேண்டி போயிட்டு நம்ம சொல்ல ஒரு லீகல் மேட்டர்ஸ்லாம் நம்ம சொல்லுவோங்க சார். இப்போ சிவில் கோர்ட்டுன்னு போனால் 2 வருஷம் 3 வருஷம் ஆகுங்க சார். நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம பண்ண முடியாது. இதே இப்போ இந்த கோர்ட்டாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். ஒரு 4 மாதத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறப்ப ஷார்ட் பீரியடில் நம்மளும் பிரச்சனையை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க சார் நுகர்வோரில் போட்டோம். அது நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னா அதில் இந்த கேஸ் மாதிரியே வேறு என்ன கேஸ் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு கேஸை பற்றி நம்ம வந்து சட்ட வல்லுநர் கிடையாது, சாமானியன். இந்த கோர்ட்டுனா என்னன்னு கூட நம்ம பார்த்தது கிடையாது. அப்போ அதனால் இந்த தேதியில் நான் கேஸ் போட போகிறேன்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் நுகர்வோர் கோர்ட்டில் இந்த பட்டா சம்மந்தப்பட்ட கேஸு என்ன நடந்திருக்கு, எப்படி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, ஜெயிச்சிருக்காங்களா தோற்றுருக்காங்களா அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணணுங்க சார். எதுவுமே ஸ்டடி பண்ணாமல் நம்ம போனோம்னா நம்ம நுகர்வோரை, அதாவது சாமானியனா வழக்கு போடுறது மட்டும் பெருசுன்னு பார்க்கக்கூடாதுங்க சார். நம்ம ஒரு வழக்கு தாக்கல் பண்ணிட்டோம்னா எல்லாமே கற்றுக்கிறதுல தான் இருக்குது. பெரிய வக்கீலாக இருந்தாலுமே நான் வக்கீல் எனக்கு எல்லாம் தெரியும்னு போட மாட்டாருங்க சார். எல்லா பேரும் எவ்வளோ கடின உழைப்பாக அந்த ஒரு கேஸை ஒவ்வொரு பார்ட்டிக்கும் அவங்களோட கேஸை ஸ்டடி பண்ணி அவங்க மெனக்கட்டு தாங்க சார் அதை வழக்கை ஜெயிச்சு கொடுக்குறாங்க. அப்படிங்கிறனால அந்த மெனக்கடல் தான் முக்கியம். நம்ம வழக்கறிஞரா சட்ட வல்லுநரா அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியம் இல்லைங்க சார். நம்ம எவ்வளோ அந்த பிரச்சனைக்காக மெனக்கடுறோம், நம்மளோட உழைப்பு எவ்வளோ போட்டு ஸ்டடி பண்ணுறோம். ஒரு பிரச்சனையை ஸ்டடி பண்ணாதாங்க சார் அதை பண்ண முடியும். அதனால நம்ம ப்ராசஸை எடுத்தோடனே கொண்டு போய் ஒரு மனுவை கொடுத்து வழக்கை தாக்கல் பண்ணாமல்
ஒரு டீட்டெயிலாக ஒரு 2-3 மாதம் எடுத்துக்கிட்டு அதை ஸ்டடி பண்ணோம். அதாவது நம்ம கிடைக்கிற ஃப்ரீ டைமில் ஸ்டடி பண்ணோங்க சார். 38 டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த மாதிரி இந்த சம்மந்தப்பட்ட கேஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு கேஸில் என்ன மனுதாரர் சொல்லியிருக்காங்க, எதிர் தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கிறத கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணோங்க சார். அதில் ஸ்டடி பண்ணதில் வந்து நுகர்வோர் ஆணையத்துக்கு இந்த நிறையா மாவட்டங்களில் நுகர்வோர் ஆணையத்துக்கு இந்த மாதிரி பட்டா கேஸை வந்து விசாரிக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மாநில நுகர்வோர் ஆணையம் சென்னையில் இருக்குங்க சார். அதோட சர்க்கியூட் பெஞ்ச் வந்து மதுரையில் இருக்குங்க சார். அந்த சர்க்கியூட் பெஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ஸ்டாச்சுரி பாடி, அவங்க வந்து அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து நுகர்வோருங்கிற கேட்டகரியில் வரமாட்டாங்க. அதாவது அவங்க சேவை தான் வழங்குறாங்க. அவங்க ஒரு பட்டா பொறுத்த வரைக்கும் பட்டா பாஸ்புக் ஆக்ட் மூலயமா வழங்குறாங்க. அப்படிங்கிற போது அவங்க நுகர்வோர் அந்த உறவே அவங்களுக்கும் நமக்கும் இருக்காது. அவங்க வந்து ஒரு சாவர்ஜின் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க சார் ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க மதுரை கோர்ட்டில். இப்போ நம்ம வந்து எப்படி இது பண்ணோம்னா, இப்போ இந்த ஸ்டடி பண்ணது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சார். அப்போ வருவாய்த்துறை அதிகாரிகள், அதாவது முக்கியமாக அரசு அதிகாரிகள் மேலே அவங்க வந்து சேவை சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க மேலே கன்சூமர் கோர்ட்டில் கேஸ் போடவே முடியாது. அப்போ நீங்கள் எப்படி போட்டீங்க? அது எப்படி சிவில் கேஸ் எப்படி கன்சூமர் கேஸாக மாற்றினீங்க? இப்போ நான் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டடி பண்ணும்போதே இந்த மாதிரி அதாவது நுகர்வோர் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்துக்கு 1 மாநிலத்துக்கு 1 தேவைப்பட்டால் எத்தனை சர்க்கியூட் பெஞ்ச் வேணாலும் இருக்கலாங்கிற மாதிரி இருக்குங்க சார். இப்போ நமக்கு ஹைகோர்ட் மதுரையில் இருக்க மாதிரி மாநில நுகர்வோர் ஆணையத்தோட சர்க்கியூட் பெஞ்சும் மதுரையில் இருக்குங்க சார். அது என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்து ஸ்டாச்சுரி பாடி, அவங்க சாவர்ஜின் ஃபங்க்ஷன் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நீங்கள் பணம் கட்டி ஒரு சேவையை பெற்றாலுமே நுகர்வோர் உறவு கீழே நீங்கள் வரமாட்டீங்க. அதனால் நுகர்வோர் ஆக்டை பேஸ் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. அந்த அதிகாரம் நுகர்வோர் ஆணையத்துக்கு கிடையாதுங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே நிறைய நுகர்வோர் ஆணையத்துலையும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க சார். நீங்கள் வந்து உரிய உரிமையல் நீதிமன்றத்தில் தான் வழக்கு தொடரணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம அது இன்னும் ஸ்டடி பண்ணணுனால சில நுகர்வோர் ஆணையத்தில் வந்து தேசிய நுகர்வோர் ஆணையம் டெல்லியில் இருக்குங்க சார், சுப்ரீம் கோர்ட்டு இருக்குங்க சார். அந்த 2 கோர்ட்லேயும் வந்து நுகர்வோர் ஆணையத்துக்கு இது குறித்து விசாரணை பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார். அதன் அடிப்படையில் நம்மளும் இங்கே நுகர்வோராக வருவோம் அப்படிங்கிற கேட்டகரியில். ஏன்னா பாஸ்புக் ஆக்டை தெளிவாக படிக்கணுங்க சார். அதில் இந்த மாதிரி கேஸ் போட முடியாதுன்னு சொல்கிறது பட்டா பாஸ்புக் ஆக்டில் செக்ஷன் 14 சார். அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு வருவாய்த்துறை அதிகாரி வந்து தன்னோட அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் பட்டா பாஸ்புக் சட்டத்தில் இருக்க சரத்துகள் பிரகாரம் நடந்து ஒரு உத்தரவை போடுறாரு. அந்த உத்தரவின் மூலமாக ஒருத்தர் பேரை சேர்க்குறாங்க இல்லை நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த உத்தரவுனால யார் விட்டுறாலும் அவங்க அந்த பட்டா பாஸ்புக்கில் அந்த ஆர்டர் போட்ட அதிகாரிங்க மேலே கேஸ் போட முடியாதுங்க சார். எந்த உரிமையல் நீதிமன்றத்துலையும் கேஸ் போட முடியாது. அது சட்டம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க தனிப்பட்ட உரிமைங்க சார். ஆனால் இது என்னோட வழக்கை பொறுத்த வரைக்கும் பட்டா பாஸ்புக் ஆக்டில் குறிப்பிட்டிருக்க மாதிரி நான் என் மனுக்கு மேலே மேல்முறையீடு கொடுத்துருக்குறேன். அந்த மேல்முறையீடு மேலே பட்டா பாஸ்புக் ஆக்ட்லேயே சில கால வரையறை கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சென்னை நில நிர்வாகத்துறை ஆணையரும் சுற்றறிக்கை போட்டிருக்கார். ஒருத்தர் மனு கொடுத்தா எந்த மனுவாக இருந்தாலுமே 180 நாளைக்கு மேலே வச்சிருக்கக்கூடாது. எக்காரணத்தை கொண்டு ஆர்டர் போட்டே ஆகணும். அது நீங்கள் அப்ரூவல் பண்ணாலும் சரி இல்லை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி வேலிட் ரீசனோட நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் டைம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அப்போ இதைப்படி பார்க்கும்போது இவங்க வந்து என்னோட மனுவை பொறுத்த வரைக்கும் பட்டா பாஸ்புக் ஆக்டில் உள்ள சரத்துப்படியும் நடக்கலை, நில நிர்வாகத்துறை ஆணையர் போட்டிருக்க சுற்றறிக்கைப்படியும் நடக்கலை. அப்போ அந்த பட்டா பாஸ்புக்கில் ஆக்டில் இருக்கிற செக்ஷன் 14 வந்து அவங்கள காப்பாற்றாமல் போயிடுச்சு. அந்த இம்யூனிட்டியை அவங்க என்ஜாய் பண்ண முடியலை. ஏன்னா அந்த பாஸ்புக் ஆக்டில் இருக்க சொல்லியிருக்க சரத்துகள் படி அவங்க நடந்திருந்து ஒரு பட்டா மாற்றம் பண்ணி அதால் எனக்கு குறை ஏற்பட்டுச்சுன்னா உரிமையல் நீதிமன்றத்தில் கூட என்னால் கேஸ் போட முடியாது. அதை நான் சேலஞ்ச் பண்ணோம்னா ஹைகோர்ட்டில் தான் போடணும். இல்லைனா உரிமையல் நீதிமன்றத்தில் போடணும்னா சூட் ஃபார் டிக்ளரேஷன் போட்டு அது பிரகாரம் என் சொத்து என்னோடதுதான்னு விளம்பகை கேட்டதுக்கு அப்புறம் அதை வச்சு வேணால் பட்டா மாற்றிக்கலாம். ஆனால் பட்டா போட்ட அதிகாரிங்க மேலே அவங்கள ஏற்றி கேஸ் போட முடியாது. இப்போ ஆனால் என்னோட கேஸை பொறுத்த வரைக்கும் இவங்க பட்டா பாஸ்புக் ஆக்ட் படி நடக்கலை, அந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்க சரத்துப்படி நடக்கலைங்கிறனால இது நுகர்வோர் மன்றத்துக்கோ மற்ற உரிமையல் நீதிமன்றத்துக்கோ வருங்க சார். ஏன்னா இப்போ இதை வந்து தேசிய நுகர்வோர் ஆணையமும் சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் பண்ணுறோம் அரசு அதிகாரிகளே இருந்தாலும் அவங்க சாவர்ஜின் ஃபங்க்ஷன் பண்ணுறதா நம்ம கருதக்கூடாது. அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். நம்ம ஒரு பணம் கொடுக்குறோம்னா அதுக்கு அவங்க செயலாற்றி தான் ஆகணும். இதை வந்து சாவர்ஜின் ஃபங்க்ஷன் சொல்லி இந்த யூனிட்டியை யூஸ் பண்ணி அவங்க தப்பிக்க முடியாது.
ஒரு சட்டப்படி இல்லாமல் ஒரு தவறு யார் பண்ணியிருந்தாலும் தவறு தான். அதை வந்து நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே விசாரணை பண்ணுறதுக்கு அனைத்து உரிமையும் இருக்குது. காலம் மாறிக்கிட்டு இருக்க வேலை அரசே சில சேவைகளை வழங்குது காசை வாங்கிக்கிட்டு. அப்படிங்கிற போது அவங்களும் நுகர்வோர் சட்டத்துக்கு கீழே அடிபணிய வேண்டியவங்க தான். அவங்களையும் நீங்கள் விசாரித்து தப்பு செஞ்சுருந்தாங்கன்னா தண்டனை கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். இதை சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு அப்பீல் பெட்டிஷனில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 ஜட்ஜ்மெண்ட்டையும் வச்சு நான் நுகர்வோர், நானும் இந்த கேட்டகரியில் வருவேன் அப்படிங்கிறத பிரதானமாக வச்சு தாங்க சார் நம்ம நுகர்வோர் மன்றத்தில் போட்டிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வச்சு நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டீங்க. ஆனால் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி யார் எதிர்பார்ட்டியோ அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்ல, நோட்டீஸ் கொடுத்தீங்களா? அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? ஆமாங்க சார். இப்போ நோட்டீஸ் வந்து நம்ம சட்ட வல்லுநர் வக்கீலை வச்சு தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க சார். அது சட்ட அறிவிப்பு, சட்டம் தெரிஞ்சால் யார் வேணாலும் கொடுக்கலாங்க சார். நாங்கள் வந்து இப்போ நமக்கு ஒரு இதுக்குன்னே ஒரு வக்கீலை அசைன் பண்ணி அவங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குற அளவுக்கு நமக்கு சூழ்நிலை இல்லை. அதனால நம்ம வந்து நம்மளே அதை லீகலை ஸ்டடி பண்ணி நம்மளே ஒரு ப்ரைவேட் நோட்டீஸ் மாதிரி சட்ட அறிவிப்பு கொடுத்தோங்க சார். எங்கள் அப்பா பேரில் நானே ஒரு சட்ட அறிவிப்பு தயார்னு சொல்லி கொடுத்தீங்க. இந்த மாதிரி நாங்கள் எங்கள் சொத்து நாங்கள் இந்த கிரையப்பத்திரம் மூலயமா வாங்கியிருக்கிறோம், இது வந்து யூடிஆர் மேலே தவறுதலாக எங்கள் பேர் விட்டு போச்சு, அதாவது எங்கள் மூதாதையர்கள் பேர் விட்டு போச்சு, இப்போ எங்களை கூட்டுப்பட்டாவாக சேர்த்து தர சொல்லி நாங்கள் டிஆர்ஓட்ட சட்டப்படி மனு கொடுத்துருக்கோம். அந்த மனு வந்து நீண்ட காலமாக நிலுவையிலே இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்களும் பல நினைவூட்டல் கொடுத்து பார்த்துட்டோம். எங்கள் மனு வந்து எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே நிலுவையிலே இருக்குது. எனக்கு 15 நாளைக்குள்ளே எனக்கு என் மனு மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் வந்து எனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கும் காலவிரயத்துக்கும் 3 லட்ச ரூபா இழப்பீடு கட்டும், எனக்கு ஏற்பட்ட சேவை குறைபாட்டுக்கு 1.5 லட்ச ரூபா இழப்பீடு கட்டும், மொத்தம் 4.5 லட்ச ரூபா இழப்பீடு கட்டு நுகர்வோர் மன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போகிறேன். அதனால் நீங்கள் எனக்கு அந்த குறிப்பிட்ட அந்த 15 நாள் டைமுக்குள்ளே எனக்கு என் கேஸை முடிச்சு கொடுங்க. ஏன்னா சுற்றறிக்கையில் சொல்லியிருக்கபடி 180 நாள் கணக்கு. ஆனால் நான் 1.5 வருஷமாக இதுக்கு போராடிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிற போது அந்த பல மடங்கு டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் இந்த 15 நாளைக்குள்ளேயும் நீங்கள் முடிச்சு கொடுக்கலன்னா எனக்கு பண்ண சேவை குறைபாடுக்கு நீங்கள் இழப்பீடு தர நேரிடும்னு சொல்லிட்டு நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணி தீர்வு காணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த நோட்டீஸ்க்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? நோட்டீஸ்க்கு அவங்க வழக்கம் போல் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி, அதாவது புதுசாக நான் ஏற்கனவே 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த மனுக்கு தான் நான் இப்போ நடவடிக்கை இல்லைன்னு நோட்டீஸ் கொடுக்குறேன். ஆனால் அவங்க நோட்டீஸ் கொடுத்த தேதியில் நான் புது மனு கொடுத்துருக்க மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிற மாதிரி வழக்கமாக ஃபார்வேர்டு பண்ணுறாங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புனா அடுத்தவங்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுற மாதிரி மேலதிகாரிக்கு ஒரு லெட்டர் அனுப்புனா இந்த மாதிரி ஒரு மனு வந்திருக்கு, இந்த மனுவோட அசலை உங்களுக்கு திருப்புறேன், நீங்கள் விசாரணை பண்ணி அதோட தகவலை நேரடியாக மனுதாரருக்கு தெரிவிச்சிருங்கன்னு சொல்லி இப்படி குறிப்பானை தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குறிப்பானையும் நம்ம ஸ்டாக்னண்ட்டாக கிடக்குது, எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல். அப்படிங்கிறனால நான் வேறு வழி இல்லாமல் நுகர்வோர் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணேங்க சார் அக்டோபர் மாதத்தில். கரூர் கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அதை விசாரித்த கோர்ட் என்ன சொன்னாங்க, ஜட்ஜ் என்ன சொன்னாங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்களா, எவ்வளோ இழப்பீடு கொடுத்தாங்க? இல்லை கரெக்டுங்க சார். நம்ம உள்ளே கொடுக்கும்போதே இந்த மாதிரி பட்டா கேஸுங்களா நுகர்வோர் கோர்ட்டில் வராதுங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கோர்ட்டே சொல்லிட்டாங்க. கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. நம்ம சொல்லும் போதே சரிங்க மேடம், நான் பார்க்கும்போதே இந்த மாதிரி நம்ம கோர்ட்லேயே ஏற்கனவே தள்ளுபடி பண்ணியிருக்கிறதுனா நான் பார்த்துருக்கேன் மேடம். ஆனாலும் இந்த மாதிரி தேசிய நுகர்வோர் ஆணையத்திலையும் சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்த கேஸை இங்கே விசாரிக்கலாம் அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தமிழ்நாட்டில் சில மாவட்ட மன்றங்களில் நுகர்வோருக்கு சாதகமாகவும் தீர்ப்பும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நான் இதோட ஃபைல் பண்ணியிருக்கேன், முன் தீர்ப்புகளையும் ஃபைல் பண்ணியிருக்கேன். அதன் அடிப்படையில் தான் மேடம் நாங்களும் நுகர்வோருங்கிறதுல வர்றோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். நீங்கள் கேஸை எடுத்துக்கோங்க, விசாரணை பண்ணி நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தாங்க சார் கொடுத்தோம். சாரும் தெளிவாக படித்து பார்த்துட்டு கேஸை நம்பர் பண்ணாங்க சார். அதாவது ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறோம், அது எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, சட்டப்படி நமக்கு வழக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு முகாந்திரம் இருக்கோ இல்லையோ, அதை நம்பர் பண்ணி தான் இதனால் எங்களுக்கு ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுவாங்க சார். அப்படிங்கிற போது நம்ம வழக்கு ஆரம்பத்திலே தள்ளுபடி பண்ண மாட்டாங்க. நம்ம எந்த கேஸாக இருந்தாலும், அங்கே வராத கேஸாக இருந்தாலும் ஒரு நம்பர் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு விசாரணை போய் சம்மந்தமே இல்லாத கேஸாக இருந்துச்சுன்னா இந்த கேஸுக்கும் இந்த கோர்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, நீங்கள் உரிமை நீதிமன்றத்தை தான் போகும்னு எவிடன்ஸ் சரியாக இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அது நம்பர் பண்ணிடுவாங்க சார் எது கொடுத்தாலுமே. ஆனால் நம்ம நம்பர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்டெல்லாம் காமிச்சனால
கேஸை டீட்டெயில்டாக விசாரித்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கேஸ் நம்பர் ஆனது எந்த எந்த வருஷம் எந்த மாதம்? நான் வந்து உள்ளே கொடுத்தது 9ஆம் மாதம் கொடுத்தேங்க சார். 2024 செப்டம்பர் மாதம் கொடுத்துருக்கீங்க. செப்டம்பர் அக்டோபர்லேயே ஒரு 10-15 நாள்லேயே டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்பர் பண்ணிட்டாங்க சார். எத்தனை மாதம் கேஸ் நடந்துச்சு? ஒரு 4 மாதம் இருக்குங்க சார். இப்போ இந்த பிப்ரவரி லாஸ்ட்டில் ஆர்டர். ஒவ்வொரு வாய்தாக்கும் நீங்கள் இப்போ நேரில் போனீங்களா? ஆமாங்க சார். நம்ம பார்ட்டின் பர்சனுங்கிறனால இப்போ வக்கீலே வச்சாலும் வக்கீல் நேரடியாக போகணுங்க சார். அதே மாதிரி நம்ம சார்பாக அவர் போவார். சில இதில் நம்மளும் வக்கீலோட சேர்ந்து ஆஜராகணும். இப்போ நாங்கள் பார்ட்டின் பர்சன்னால ஒவ்வொரு வாய்தாக்கும் அப்பா படிக்காதவருங்க சார். அப்படிங்கிறனால அப்பாவும் நானும் போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருச்சு. அதிகபட்சம் இந்த 4 மாதத்தில் எத்தனை வாய்தா வந்திருக்கும்? மாதத்துக்கு ஒரு 2 வாய்தா வந்திருக்கும். ஒரு தடவை போய் ஆஜராயிருக்கீங்க? ஆமாங்க சார். சில சமயம் கடைசியில் கேஸ் முடிய போகிற நேரத்தில் மட்டும் 2-3 வாய்தா வந்திருக்குங்க சார். சில மாதத்தில் ஒரு ரொம்ப அலைச்சல் இல்லைங்க சார். ஒரு 10-12 வாய்தாக்குள்ளே தாங்க சார் இருக்கும் மொத்தமே. சரி, கடைசி இந்த கேஸை வந்து கன்சியூமர் கோர்ட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்படி அதை முடிவு பண்ணாங்க? அதாங்க சார், கடைசியில் ஆர்கியூமெண்ட்ஸ் டே வரைக்கும் இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுற நிலைமையில தாங்க சார் இருந்தது. கடைசி வரைக்கும் இந்த கோர்ட்டு வந்து இந்த இதுக்கு ஏன்னா சர்க்கியூட் பெஞ்ச் உத்தரவு போட்டிருக்காங்க. அதுபடி எல்லா வழக்கும் இதுக்கு முன்னாடி நிறையா பேர் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. சட்ட வல்லுநர்களே வச்சே கூட வழக்கு தொடர்ந்துருக்காங்க. பார்ட்டின் பர்சனாகவும் தொடர்ந்து எல்லாமே கரூர் மாவட்டத்தில் பொறுத்தவரையும் டிஸ்மிஸ் தாங்க சார் ஆகிருக்கு. ஏன்னா மதுரை சர்க்கியூட் பெஞ்சு அவங்களோட பெரிய நீதிமன்றம் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டருக்கு அபைட் பண்ணுற விதமாக தான் அவங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நம்ம கேஸும் டிஸ்மிஸ் பண்ணக்கூடியதாங்கிற மாதிரிக்கு தான் போயிட்டு இருந்துச்சுங்க சார். நம்ம ஆர்கியூமெண்ட்ஸில் நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரையும் இந்த தேசிய நுகர்வோர் ஆணையத்தோட ஆர்டரையும் வச்சுருக்கோங்க சார். இப்போ அந்த ஆர்டர் வச்சுருந்தாலும் அந்த ஆர்டரில் என்ன சொல்லுது, கவர்மெண்ட் அதிகாரிங்க வந்து நுகர்வோர் மன்றம் வந்து விசாரிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு தான் அந்த ஆர்டர் சொல்லுது. பட்டா கேஸ் வருமா அப்படிங்கிறதுல, ஏன்னா பட்டா பாஸ்புக் ஆக்டில் செக்ஷன் 14 இருக்குதுங்க சார். அது வந்து நம்ம அதான் முன்னாடியே சொல்லியிருப்பேங்க சார். அதாவது கவர்மெண்ட் அதிகாரி வந்து அஃபிஷியலாக கெப்பாசிட்டியில் ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அதே இது நம்ம கேஸ் போட முடியாது. அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு ஒரு அந்த பவர் இம்யூனிட்டி இருக்கிறனால சிவில் கோர்ட்லேயே கூட அவங்கள எதிர்த்து கேஸும் போட முடியாது. ஹை கோர்ட்டில் தான் போட முடியும். ஆனால் நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அந்த பாஸ்புக் ஆக்டை படி நடக்கலை. ஆர்டர் கூட போடவே இல்லை, இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் மனு வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் எல்லா ஆவணமும் கொடுத்துருக்கோம். ஆவணம் சரியாக இருந்தால் எங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும். அப்போ அப்படி செய்யலைன்னா பட்டா பாஸ்புக் ஆக்டுக்குமே அகேன்ஸ்ட் தானே. அப்போ ஒரு சட்டத்தின்படி செயல்பட்டால் தான் அவங்கள சட்டம் காப்பாற்றணும். அப்படிங்கிற போது அந்த செக்ஷன் 14 வந்து இவங்களை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சுங்க சார். இப்போ அந்த டைமில் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண முறையாக ஃபீஸ் பே பண்ணதெல்லாம் வச்சு நான் ஒரு நுகர்வோர் தான், இது நுகர்வோர் கேஸில் எடுத்துக்கலாம், இவங்க அந்த சட்டப்படி செயல்படலை, சேவை குறைபாடு அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில் கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கீங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு அதுக்கப்புறம் தேசிய நுகர்வோர் இவங்க சொன்ன ஆர்டரையும் எடுத்து வச்சு போட்டிருக்கீங்க. அதன் அடிப்படையில் கன்சியூமர் கோர்ட்டும் அதை வந்து ஒரு கேஸாக எடுத்து. ஆமாங்க சார். ஏன்னா யூடிஆர் திருத்தத்துக்கு நம்ம எந்த ஒரு சார்ஜும் கொடுக்க மாட்டோங்க சார். ஆனால் இப்போ என்னென்னா நில நிர்வாகத்துறை ஆணையர் போட்டுக்க சுற்றறிக்கைப்படி 180 நாளைக்குள்ளே ஆர்டர் கொடுத்துருக்கணும். எனக்கு ஆர்டர் கொடுக்கல. அப்படிங்கிற போது அந்த மனு நிலுவையில் இருக்குது அப்படிங்கிற அவங்க வாதத்தை அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா அந்த டைம் லிமிட்டு முடிஞ்சு போச்சு. இன்ஃபினிட்டி டைமாக யாருமே நிலுவையில் வச்சுருக்க முடியாது. அப்படிங்கிறனால இவங்க ரொம்ப நாளாக நிலுவையில் இருக்கனால நான் இடையில பட்டாமன்றத்துக்கும் என் ஆவணத்தெல்லாம் பேஸ் பண்ணி பத்திரம் வச்சுருக்கேன். அவங்களுக்கு வித்த பத்திரம் இருக்குது. எல்லாத்தையும் வச்சு நான் 60 ரூபா கட்டி பட்டாமன்றத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தேங்க சார். அதுக்கப்புறம் அதையும் ரிஜெக்ட் பண்ணனால திருப்பி சர்வேக்கும் பணம் கட்டியிருந்தேங்க சார். அதனால தான் இப்போ பட்டா மாற்றத்தினால விஓவிலேருந்து சர்வேக்கு அப்ளை பண்ணனால சர்வேயர்லேருந்து எல்லாத்தையும் நம்ம வழக்கில் சேர்த்துருக்கோங்க சார். மொத்தம் எத்தனை பேர், எத்தனை அரசு அதிகாரிகள் அதில்? கிராம நிர்வாக அலுவலர், துணை வட்டாட்சியர், வட்டாட்சியர், வருவாய் கோட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட ஆட்சியர், சர்வே நில அளவையர், வட்ட துணை ஆய்வாளர், அதாவது ஹெட் சர்வேயர்னு சொல்லுவாங்க சார். மொத்தம் 8 பேர் வழக்கில் இருக்கு. அரசு அதிகாரிகளை அதில் எதிர்மறையாளர்களாக சேர்த்துருக்கீங்க? ஆமாங்க சார். ஏன்னா முறையாக நம்ம வந்து மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம், ஆர்டிஓக்கு வந்திருக்கு, அவர்கிட்டையும் நினைவூட்டல் கொடுத்துருக்கோம், வட்டாட்சியர் வந்திருக்கு, வட்டாட்சியருக்கும் மனு கொடுத்துருக்கோம், நினைவூட்டல் கொடுத்துருக்கோம். திருப்பி இவங்க நடவடிக்கைகளுக்குன்னு வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட மேல்முறையீடு கொடுத்துருக்கோம், புகார் மனு கொடுத்துருக்கோம். இப்போ வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துலேயும் மனு நிலுவையில் இருக்குன்னு திருப்பி மாவட்ட வருவாய் அலுவலருக்கு நீங்களே டைரெக்டாக விசாரிங்கன்னு மனு கொடுத்துருக்கோம், நினைவூட்டல் கொடுத்துருக்கோம். இவங்க எல்லாம் அவங்க விசாரிக்காமல் இருந்தனால மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மனு கொடுத்துருக்கோம். எல்லா பேரும் ரிப்ளை நம்ம கொடுத்துருக்காங்க. எல்லாமே நமக்கு ஆன்லைனாக கொடுத்து எவிடன்ஸை கிரியேட் பண்ணி அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குன்னா, இந்த முதல்வன் படத்தில் வந்து ஒவ்வொருத்தராக விசாரிப்பார், இவரில் சார் அவர், இவரில் சார் அவர் தான் சார், அவர் தான் எவ்ரிபடி அப்படின்னு சொல்லி வர மாதிரி எல்லா அரசு அதிகாரிகளும் இதில் சிக்கிட்டாங்க. இல்லை, சிக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க சார். இது வந்து ஒருத்தரை குறை சொல்கிறக்காண்டி நம்ம வர கிடையாது, மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கணும். அதாவது இப்போ ஒருத்தர் ஆட்சேபனை கொடுக்குறாருங்கிறக்காண்டி நம்ம ஒரு வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாதுங்க சார். அந்த ஆட்சேபனையில்
என்ன வேலிட் ரீசன் இருக்குதா, ஆவணம் கொடுக்குறாருன்னா செய்யாமல் இருக்கலாம். வெறுமனே எங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பு தரப்பினர், அதாவது எங்கள் நிலத்தை இப்போ பட்டா வச்சுருக்கவங்க வந்து ஆட்சேபனை கொடுத்தாங்க, அதை நான் மறுக்க கிடையாது. ஆனால் நான் ஆவணம் கொடுக்குறேன், அனுபவம் என்கிட்ட இருக்குது. அப்படிங்கிற போது ஆவணத்தின் அடிப்படையில் செயல்படணும். ஆனால் அவங்க ஆட்சேபனை கொடுக்குறனால அவங்க டிலே பண்ணிட்டாங்க சார். இப்போ கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆப்போசிட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் அனுப்பும்போது 4.5 லட்ச ரூபா இழப்பீடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க. ஆனால் கோர்ட் வந்து இப்போ 15,000 ரூபா இழப்பீடு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க. கோர்ட் அப்போ என்ன சொன்னாங்க? எதனால் அந்த 15,000 ரூபா இழப்பீடு? இல்லைங்க சார், இப்போ அதாவது கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பட்டா பாஸ்புக் ஆக்ட் படி அவங்க போடுற உத்தரவு, இப்போ ஏன்னா நம்ம இந்த வழக்கு தாக்கல் பண்ணோம் டிசம்பரில், அதாவது 9ஆம் மாதம் செப்டம்பரில் தாக்கல் பண்ணோங்க சார். அக்டோபரில் நம்பர் ஆணுச்சு. நம்பர் ஆனோடனே எல்லா எது தரப்பினருக்கும் கோர்ட்டு சீலோட சம்மன் போயிருங்க சார். இந்த மாதிரி ஒரு வழக்கு தாக்கல் ஆகிருக்கு, அதுக்கு வந்து முதல் விசாரணை இன்னைக்கு வருது, நீங்கள் ஆஜராகுங்க, நீங்களோ இல்லை உங்களோட வழக்கறிஞரோ ஆஜராகணும்னு சொல்லி நோட்டீஸ் போகுங்க சார். அந்த நோட்டீஸ் போனப்போ டிஆர்ஓ அலுவலகத்திலேருந்து எனக்கு என்கொயரி போட்டு மனு விசாரணைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதுக்கப்புறம் அந்த டிசம்பர் மாதம் இப்போ கேஸ் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையிலேயே டிசம்பர் மாதம் 12ஆம் மாதம் 26ஆம் தேதியே மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து விசாரணை பண்ணி கூட்டு பட்டா கேட்டு கொடுத்து உத்தரவும் போட்டார். அவரோட பழைய ரெக்கார்டு, அதாவது யூடிஆர் ரெக்கார்டில் திருத்தம் பண்ணி உத்தரவு போட்டாருங்க சார். கோர்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கூட்டுப்பட்டா உத்தரவு போட்டாங்க சார். கோர்ட் நம்பர் ஆகி சம்மன் போனவனுக்குமே மனு மேலே நடவடிக்கை எடுத்து 2 தரப்பையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணி டிஆர்ஓவை நேரடியாக 26/12 துரிதமாக ஒரு உத்தரவு போட்டாருங்க சார். அந்த உத்தரவுப்படி பழைய யூடிஆர் ரெக்கார்டில் திருத்தம் ஆயிடுச்சு. இப்போ இருக்கிறது ஒரு வேலை முடிஞ்சிருச்சுங்க சார். 50% ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. பழைய யூடிஆர் ஆவணத்தில் திருத்தம் ஆயிடுச்சு. இப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ புதுசாக கம்ப்யூட்டர் போட்டாலே எங்கள் பேர் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அவர் போட்ட உத்தரவோட நகலை உரிய கணினி திருத்தத்துக்காண்டி அனுப்பி வச்சுட்டார். அனுப்புனதுக்கப்புறம் அஸ் அ பெட்டிஷனராக நாங்களே அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறோம். இ-சேவை மையம் மூலமாக. அதில் இ-சேவை வழக்கமாக பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணும்போது நம்ம எதனால் பண்ணுறோன்னு பட்டா டிரான்ஸ்ஃபர் ரீசன் கேட்குங்க சார். அதில் சேல் டீடு, பார்ட்டிஷன் டீடு, ரிலீஸ் டீடுன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். நம்ம என்ன பத்திரம் மூலமாக நம்ம உரிமை ஏற்பட்டிருக்கு, எதனால் நம்ம மாற்றம் கோர்றோம்னு. அதில் ஆர்டர் ஆஃப் அப்பலேட் அத்தாரிட்டிஸ்னு ஒன்று இருக்குங்க சார். அதாவது உயர் அதிகாரிகள் ஆர்டர் போட்டால் அந்த ஆர்டரை வச்சு பட்டா மாற்றலாம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு கணக்கு. அப்போ அதை செலக்ட் பண்ணோம்னா எந்த அத்தாரிட்டி ஆர்டர் போட்டிருக்காருன்னு பேர் கேட்கும், பதவியோட பேர். டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர்னு அதை மென்ஷன் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் போட்ட உத்தரவு 26/12 போட்ட உத்தரவையும் அப்லோடு பண்ணி பட்டாக்கு மனு கொடுத்ததுங்க சார் ஆன்லைனில். ஆனால் அது வந்து இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மூலப்பத்திரம் தாக்கல் செய்ய, அதாவது ஏதாவது ஒரு காரணம் போட்டால் தாங்க சார் ரிஜெக்ட் பண்ண முடியும். அதனால் மூலப்பத்திரம் தாக்கல் செய்யவில்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் கேட்கும்போது இந்த மாதிரி பெட்டிஷனராக எங்களுக்கே ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்கும்போது நீங்கள் ஏன் இரண்டாவது மேல்முறையீட்டு அலுவலர், அதாவது இரண்டாவது மேல்முறையீட்டு அலுவலர், இறுதி மேல்முறையீட்டு அலுவலரும் அவர் தான். முதல் அலுவலர் வந்து மேல்முறையீட்டு அலுவலர் ஆர்டிஓ வருவாய் கோட்டாட்சியர், கடைசி மேல்முறையீட்டு அலுவலர் வந்து மாவட்ட வருவாய் அலுவலர். இவங்க 2 பேரும் முடிஞ்சிருச்சுன்னா கோர்ட்டுக்கு தான் போய் ஆகணும். அப்படிங்கிற வேலை இறுதி மேல்முறையீட்டு அலுவலர் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதுபடி நான் பட்டா மாற்றம் கேட்டு இணையத்தில் விண்ணப்பிச்சிருக்கேன், என்னோட ஏன் நீங்கள் நிராகரிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து உத்தரவு போட்டிருக்காரு, நாங்கள் நடவடிக்கை எடுக்கணும், அதை நாங்கள் மறுக்கலை. ஆனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, எங்களோட தாசில்தார் லாகின்ல நாங்களே அந்த ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சார். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அதாவது நீங்களே ஏற்றலாம், அது கன்வென்ஷனல் மெத்தடாக கூட இருக்கலாம், அதை நான் மறுக்கலைங்க சார். ஆனால் இப்போ பெட்டிஷனரும் ஒரு கோர்ட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்கு, ஒரு ஆஃபீஸர் ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அஸ் அ பெட்டிஷனராக எங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த உரிமை இருக்கிறனால தான் இணையதளத்தில் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 2016க்கு முன்னாடி எல்லாமே ஆஃப்லைன் பட்டா, இப்போ 2016க்கு அப்புறம் ஆன்லைன் பட்டா வருது, ஆன்லைனில் எல்லாம் மாறிக்கிட்டோம். அப்படிங்கிறனால உத்தரவு பட்டா மட்டும் இப்போ ஆன்லைனில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வெளிப்படைத்தன்மையாக நான் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். இப்போ என் அப்ளிகேஷன் ஆன்லைனில் நான் போட்டேன்னா யாருக்கிட்ட பெண்டிங் இருக்குன்னு நான் பார்த்துக்க முடியும், நான் போய் கேட்க முடியும், நினைவூட்டல் போட முடியும். இதே இவங்க அஃபிஷியலாக ஏற்றுனாங்கன்னா எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. அப்படிங்கிறனால எனக்கு உரிமை இருக்குல்லங்க சார், ஒரு ஆப்ஷன் இருக்கவும் தான் நாங்கள் அதை மக்கள் உபயோகப்படுத்துகிறோம், அது ஏங்க சார் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு கேட்டோம். இல்லைப்பா, நாங்கள் வழக்கமாக தாசில்தார் இந்த மாதிரி உத்தரவு வந்துச்சுன்னா எங்கள் லாகினில் போட்டு தான் நாங்கள் அப்ரூவல் கொடுப்போம், உங்களுக்கு பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி உத்தரவாதம் கொடுத்தாங்க சார். அதுக்கு மேலே நான் 2 வாட்டி மனு கொடுத்துட்டேன், ரிஜெக்ட் ஆனதுனால அவங்க சொன்ன மாதிரியே எனக்கு நீங்கள் கொஞ்சம் விரைவாக வந்து எனக்கு ஆன்லைனில் ஏற்றி விடுங்க,
ஏன்னா எதிர்பார்ட்டி வந்து அவங்க இன்னும் கோர்ட்டு அந்த ப்ரொசீடிங்ஸ் போயிட்டாங்கன்னா இன்னும் நமக்கு சிக்கலாகும். இது மேல்முறையீட்டு அலுவலர் போட்டிருக்காரு. அது அவங்க அப்பீல் பண்ணி ஒரு தடை உத்தரவு வாங்குற வரைக்கும் இதுதான் செல்லும். கோர்ட்டு ஒரு உத்தரவு போடுற வரைக்கும். அப்போ எனக்கு துரிதமாக ஏற்றி கொடுங்க அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோங்க சார். அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு 10-20 நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களும் அப்புறம் ஆன்லைன் பட்டாவும், அதாவது வழக்கு நடந்துட்டு இருக்க ஜனவரி கடைசியிலேயே, அதாவது பிப்ரவரி ஸ்டார்டிங்லேயே எனக்கு இணையத்துலேயும் பட்டா கொடுத்துட்டாங்க. யூடிஆர்ல திருத்தம் பண்ணி ஒரு வழியாக கூட்டுப்பட்டாலும் உங்கள் பேர் வந்துருச்சு. ஆமாங்க சார். ஆனால் அவங்க லாகின்ல போட்டு கொடுத்துட்டாங்க. ஆனால் நான் ஆன்லைன்லேயுமே எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறக்கு உரிமை இருக்குது. அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்க தேவையில்லை. ஏன்னா அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கவும் தான் ஆன்லைனில் அந்த ஃபெசிலிட்டி வச்சுருக்குறாங்க. தேவையில்லைங்கிறது என்னோட கருத்து. இருந்தாலுமே அவங்க ஒரு 10 நாள் டிலே பண்ணிட்டாலும் அவங்க லாகின்லேயே போட்டு எனக்கு பட்டா கொடுத்துட்டாங்க. அதாவது வருவாய் கோட்டாட்சியர் ஃபைனல் இஷ்யூவிங் அத்தாரிட்டி பிரச்சனை இல்லைன்னா இங்கே தாசில்தார் தான் ஃபைனல் இஷ்யூவிங் அத்தாரிட்டியில் கையெழுத்து போடுவார். இப்போ இது மேல்முறையீட்டு மனுங்கிறனால பட்டாவில் வரும்போது ஆர்டிஓ சைன் போட்டு பட்டா வந்துருச்சுங்க சார். ஸோ உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேறி நீங்கள் பறி கொடுத்த 31 சென்ட் இடத்த போராடி மீட் எடுத்துட்டீங்க. கோர்ட்டோட ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடியேங்க சார். இப்போ கோர்ட் ஆர்டர் நீங்கள் கேட்ட 4,50,000 லட்ச ரூபா இழப்பீடு கொடுக்கறதுக்கு பதிலாக 15,000 ரூபா ஏன் இழப்பீடு கொடுத்தாங்க? என்ன சொன்னாங்க? அதாங்க சார். இப்போ இது வந்து கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ செக்ஷன் 14 பார்க்கும்போது அவங்க பட்டால அவங்க ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா, இப்போ டிஆர்ஓ ஆர்டர் போட்டிருக்காரு, அதை வந்து நான் தப்புன்னு மேல்முறையீடு கொடுத்துருக்கேங்க சார். என்ன விதத்தில்னா, இப்போ எங்கள் அப்பாவோட பாட்டனார் பெரியண்ணன் வந்து மொத்தமாக அந்த 1940களில் 12 ஏக்கர் கரையம் வாங்கியிருக்காருங்க சார். அவர் தனிப்பட்ட முறையில். அவருக்கு எங்கள் அப்பாவோட அப்பா பொன்னுசாமியும் அவரோட பெரியப்பா அதாவது எங்கள் அப்பாவோட பெரியப்பா வெள்ளச்சாமியும், பொன்னுசாமி வெள்ளசாமி 2 பேர் தாங்க சார் பெரியண்ணனுக்கு வாரிசுகள். அப்போ இந்த யூடிஆர் ஸ்கீமுக்கு முன்னாடியே அவர் 1969 பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே பெரியண்ணன் இறந்துடுறாரு. இவங்க தான் அனுபவிச்சுட்டு வராங்க. பொன்னுசாமியும் எங்கள் அப்பாவோட அப்பாவும் பெரியப்பா வெள்ளச்சாமியும் தான் அனுபவிச்சுட்டு வர்றாங்க. 12 ஏக்கரில் 10.25 ஏக்கரு யூடிஆரின் போது எங்கள் அப்பாவோட அப்பா பொன்னுசாமி பேர்லையும் வெள்ளச்சாமி பேர்லையும் பட்டா மாற்றம் ஏற்படுது. இந்த 2/21 இன்னும் இங்கிட்டு இருக்கிற இந்த 10 சென்ட் நிலம் மட்டும்தான் தவறுதலா அன்னைக்கு சரியாக நடந்துருச்சுன்னா இதுவுமே அதாவது எங்கள் அப்பாவோட அப்பா பேர்லையும் பெரியப்பா பேர்லையும் மாற்றம் ஏற்பட்டிருக்கணும். அன்னைக்கு தவறு ஏற்பட போய் இது வேற பார்ட்டி பேரில் போயிருச்சு. இப்போ டிஆர்ஓ அவர்கள் என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா, பத்திரப்படி எங்கள் அப்பாவோட பாட்டனார் பேரில் தான் பத்திரம் இருக்குது. அப்போ அவங்க பேரை கூட்டில் சேர்த்தி விட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, பிறப்பிறப்பு பதிவு சட்டமே 1969 தான் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே அவர் தவறிட்டார். நாங்கள் 12 ஏக்கர் கரையம் வாங்கியிருக்காரு அவர். அதுக்குரிய பத்திரங்களும் தாக்கல் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தாக்கல் பண்ணி இதில் 10.25 ஏக்கர் பொன்னுசாமி பேர்லையும் வெள்ளச்சாமி பேர்லையும் வந்திருக்கு. அப்போ இதுவும் சரியாக நடந்திருந்தா இவங்க பேரில் தான் வந்திருக்கணும். இப்போ நீங்கள் யூடிஆரை நடந்த தவறை தானே சரி பண்ணணும். அப்போ சரியாக அன்னைக்கு தவறு நடக்காமல் கரெக்டாக நடந்தால் இவங்க பேர் வந்திருக்கும். அப்போ இன்றைக்கும் நீங்கள் இவங்க பேரை சேர்க்கறது தானே உச்சிதமாக இருக்கும். இப்போ அவங்க போட்ட உத்தரவில் அன்றைக்கி விடுபட்ட பேரை தான், அதாவது அன்றைக்கி கரெக்டாக நடந்திருந்து இந்த 10.25 ஏக்கருக்கு எப்படி எங்கள் அப்பாவோட அப்பா பேரும் பெரியப்பா பேரும் வந்துச்சோ, தவறு நடந்த 2 ஏக்கர் 21 சென்ட் இன்னொரு 10 சென்ட்லையும் இவங்க பேர் தான் வர்றது கரெக்டு. அந்த நடந்த தவறை தானேங்க சார் சரி பண்ணியிருக்கணும். இன்றைக்கி வந்து ஆவண அடிப்படையில் பெரியண்ணன் பேரை சேர்த்திட்டா அவர் வந்து 1969 பிறப்பிறப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டார். இப்போ அவர் அந்த சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டார். இப்போ பத்திரப்படி அவர் பேரை நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா, நாம் ஆன்லைனில் பட்டா மாற்றினோம்னா அவருக்கு வாரிசு சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். வாரிசு சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா இறப்பு சான்றிதழ் சப்மிட் பண்ணணும். ஒரு சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி செத்து போனவருக்கு அந்த சட்டத்துபடி எப்படி வாரிசு சர்டிஃபிகேட் வாங்க முடியும்? அப்படின்னா அந்த சட்டத்துக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கணும். இந்த சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்ததையும் இது கட்டுப்படுத்தணும். இப்போ வந்து இந்த 77A பத்திரப்பதிவு துறையிலேயே ரத்து பண்ணிடலாம்னு ஒரு சட்டம் வந்தது. அது வந்து சட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் வர்ற பத்திரத்தை தான் நடந்த பத்திரத்தை தான் சொல்லுது. அந்த மாதிரி இப்போ அதையே ரத்து பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சட்டம் நடைமுறைக்கு வந்தால் அதுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்குதா, அதாவது இது இந்த நடைமுறைக்கு வந்த தேதியிலேருந்து அமலுக்கு வருதா, இல்லை அதுக்கு முன்னாடி நடந்ததையும் இது கட்டுப்படுத்துமாங்கிறது ஒரு இது இருக்குங்க சார். ஆனால் இப்போ இந்த பிறப்பிறப்பு சட்டத்தை பொறுத்தவரையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்த தேதியிலேருந்து தான் அமலுக்கு வர்றதா இருக்குதுங்க சார். அப்போ அவர் அதுக்கு முன்னாடியே செத்து போனவரை இது எப்படிங்க சார் கட்டுப்படுத்தும்? அப்போ செத்து போனவருக்கு வாரிசு பிறப்பு சான்றிதழும் வாரிசு சான்றிதழும் எடுக்கணும்னு சொல்கிறதே அந்த சட்டத்துக்கு எதிரானது தான். அப்போ நீங்கள் அந்த மாதிரி இதெல்லாம் சட்டமே இல்லாதனால தான் யூடிஆர்னு ஒன்று கொண்டு வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க. அன்றைக்கி நடந்த தவறை சரி பண்ணாமல் ஆவணப்படி ஒரு பேரை சேர்த்துட்டா எங்களுக்கு பிற்காலமும் வழக்கு தொடர்ந்து திருப்பி இந்த இதுக்காக வேண்டி ஒரு வழக்கு தொடர்கிற சூழ்நிலை ஏற்படும். நீங்கள் போட்ட உத்தரவு தப்பு. 10.25 ஏக்கர் ஒரு பேரில் மாறி இருக்குது.
அப்போ 2 ஏக்கரும் கரெக்டாக நடந்திருந்தா ஒரு பேரில் மாறி இருக்கும். நீங்கள் எங்கள் அப்பாவோட அப்பா பேரையும் பெரியப்பா பேரையும் சேர்த்து கொடுங்க, அதுதான் கரெக்டு. நான் மனுவிலையும் அதுதான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நாங்கள் 10.25 ஏக்கர் 12 ஏக்கரில் 10.25 ஏக்கர் இவங்களுக்கு தான் மாறி இருக்குங்கிறதுக்கான எல்லா ஆவணமும் நான் பத்திரம் உங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கேன், சர்டிஃபிகேட் காப்பி. அதுக்கு இவங்களுக்கு எங்கள் பெரியண்ணா கவுண்டருக்கு மேலும் இவங்க தான் எங்கள் அப்பாவோட அப்பாவும் பெரியப்பா மட்டும்தான் வாரிசுன்னு நான் அஃபிடவிட்டும் தாக்கல் பண்ணுறேன். ஏன்னா அப்படி இருக்கவும் தானே 10.25 ஏக்கர் அவங்க பேரில் மட்டும் மாறி இருக்கு. எது இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு வேண்டி நான் ஒரு உறுதிமொழி அளித்து நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, இதுக்கு மாறாக இருக்கிறது பின்னால் தெரிய வந்தால் எங்கள் மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம்னு ஒரு ஒத்துக்கிட்டு ஒரு அஃபிடவிட் நோட்ரி சைனோட கொடுக்குறேங்க சார். இந்த மாதிரி ஆவணம் சப்மிட் பண்ணியிருக்கேன். 12 ஏக்கர் இருக்குது, இதில் 10.25 ஏக்கர் இவங்களுக்கு தான் வந்திருக்கு. 2 ஏக்கரில் தான் தவறு நடந்திருக்கு. அது சரியாக நடந்திருந்தால் அன்றைக்கே பேர் வந்திருக்கும். தவறு நடந்து போச்சு, திருப்பி அவங்க பேரை சேர்த்து கொடுங்க. அன்றைக்கி 10.25 ஏக்கர் எப்படி உங்கள் பேரில் மாறிச்சோ அதே மாதிரி இவங்க பேரை சேர்க்கறதுக்கு கொடுங்க. பத்திரப்படி சேர்த்துட்டிங்கன்னா திருப்பி அவங்களுக்கு வாரிசு இறப்பு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது சட்டத்துக்கு எதிரானது. ஏன்னா பிறப்பிறப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் செத்து போயிட்டார்ல, இப்போ அந்த சட்டம் எப்படி அவரை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறனால நான் அப்படி சொன்னேங்க சார். ஆனால் அவங்க அப்போதைக்கு யூடிஆர் பண்ணப்போ பண்ணியிருக்கலாம், இப்போ பண்ணணும்னா ஆவணத்தின்படி தான் பண்ணணும்னு மறுத்துட்டாங்க சார். நம்ம நுகர்வோர் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதையும் நான் ஆவணமாக தாக்கல் பண்ணேன், இந்த மேல்முறையீட்டையும். அங்கே என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது உங்கள் மனு மேலே பட்டா பாஸ்புக் படி நடவடிக்கை எடுக்கலை, அதனால் நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம். ஆனால் இவர் உத்தரவு போட்டிருக்காரு, அது பட்டா பாஸ்புக் ஆக்ட் படி தானே போட்டிருக்காரு. அதை நீங்கள் ஹைகோர்ட்டில் தான் சேலஞ்ச் பண்ணணும். அது தவறாகவே இருந்தாலும் நாங்கள் அதில் உத்தரவு பிறப்பிக்க முடியாது, அந்த அதிகாரம் எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு அவங்க பட்டா பாஸ்புக் சட்டத்தை பின்பற்றாமல் ரொம்ப காலம் டிலே பண்ணியிருக்காங்க, நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்க, அந்த வகையில் நீங்கள் நுகர்வோர். ஆனால் பட்டா பொறுத்த வரைக்கும் இப்படி தான் உத்தரவு போடணும், இது தப்புங்கிறது சிவில் மேட்ரு, இதில் நாங்கள் தலையிட எங்களுக்கு உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணி போட்டிருக்காங்க. 15,000. அதாவது அவங்க இந்த ஒரு சட்டத்துக்கு உட்படாமல் ஒரு ரொம்ப நாளாக டிலே பண்ணதுனால இது தவறு. ஆனால் பட்டா பாஸ்புக்கில் போட்ட உத்தரவுப்படி அவங்க எந்த கமெண்ட்டும் பண்ணலை. ஏன்னா அந்த பட்டா பாஸ்புக் ஆக்ட் செக்ஷன் 14 தடை பண்ணது இல்லைங்க சார். அதனால் ஹைகோர்ட்டுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, உரிமையல் நீதிமன்றமே இது தப்புன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறனால அந்த விஷயத்தில் அவங்க தலையிடலை. சட்டப்படி சுப்ரீம் கோர்ட்டு போட்ட உத்தரவும் தேசிய நுகர்வோர் ஆணையம் உத்தரவுப்படியும் இவங்க ப்ரோலாக இழுத்தது, அந்த ஆக்டை பேஸ் பண்ணாமையும் சுற்றறிக்கை இது பண்ணாமையும் ரொம்ப நாள் பெண்டிங் வச்சது தான் இவங்க தப்பு. அதில் நான் பணம் கட்டியிருக்கனால நான் நுகர்வோர், அது எனக்கு சேவை குறைபாடு பண்ணிட்டாங்கன்னு இழப்பீடு கொடுத்துருக்காங்க சார். அதனால 15,000 இழப்பீடு கொடுத்துருக்காங்க சார். அதாவது கால விரயத்துக்கும் மன உளைச்சலுக்கும் 5,000 வீதமாக 10,000, வழக்கு செலவு தொகை 5,000 சேர்த்து 15,000 1 to 6 நபர்கள் சார்பாக 7ஆம் நம்பர் கொடுக்கணும் அப்படின்னு இது பண்ணிட்டு 8ஆம் நம்பரான மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு இந்த உத்தரவு பிப்ரவரியில் இந்த 2025 பிப்ரவரியில் உத்தரவு போட்டாங்க. 28ஆம் தேதி 2ஆம் மாதம்னு நினைக்கிறேன். 28ஆம் தேதி உத்தரவு போட்டிருக்காங்க. இப்போ அந்த 15,000 இழப்பீடு கொடுத்துட்டாங்களா? இன்னும் இல்லைங்க சார், இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்கனால 3 மாதத்துக்குள்ளே கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா அமௌண்ட்டு செல்லாகிற வரைக்கும் 12% வட்டியோடு கொடுக்கணும். நமக்கு அமௌண்ட்டு பெருசாக நம்ம பார்க்கலைங்க சார், நமக்கு தேவையான இது நடந்துருச்சு, நம்ம கோரிக்கை நடந்துருச்சு. நமக்கு அதாவது சாமானியனும் ஒரு கேஸை போட்டு இது வரைக்கும் வெற்றியாகாத கேஸை கூட ஜெயிக்க முடியும். சாமானியன் கேஸ் போடுறதே இங்கே அற்புதம் கிடையாது இல்லை அப்படின்னு நினைக்க கூடாதுங்க சார். அப்படின்னு நினைக்கிற எண்ணமே தப்புன்னு நினைக்கணுங்க சார். யாராக இருந்தாலுமே ஒரு மெனக்கடல் இருக்குது. சட்ட வல்லுநர்களே இருந்தாலும் ஒவ்வொரு கேஸோட சூழ்நிலைகள் வேற. அவங்க ஒவ்வொரு கேஸ்லையும் கற்றுக்குறாங்க, எவ்வளவோ பேக் எண்டில் ஒர்க் பண்ணுறாங்க, எவ்வளவோ சீனியர்லாம் கேட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. பெரிய வல்லுநர் கூட எடுத்தவொடனே நான் வல்லுநர்னு சொல்லிட்டு கேஸை அசால்ட்டாக நடத்துறது கிடையாது. அப்படி சீரியஸாக பார்த்து அவங்க பேக்கில் ஒர்க் பண்ணுறனால தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் பார்க்காம அவர் சட்டம் படிச்சிருக்காரு அவரு தான் ஜெயிப்பாருன்னு நினைக்கக்கூடாது. அவர் பண்ணுற ஒர்க்கு, அவர் பண்ணுற மெனக்கடலை நம்ம செஞ்சோம்னா நம்மளும் ஜெயிக்கலாம். நம்ம கேஸ் போடுறது மட்டும் பெரிய சாதனை, சாமானியமாக கேஸ் போடுறதே சாதனைன்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு கேஸை போட்டோம்னா அதை ப்ராப்பராக அவங்க எப்படி ஸ்டடி பண்ணி அவங்க எப்படி உழைக்கிறாங்களோ அந்த மெனக்கடல் நமக்கு இருந்துச்சுன்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாங்க சார். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த சந்திச்ச இந்த வழக்கு எங்களுக்குமே ஒரு பெரிய முன்னுதாரணமாக இருக்குது. என்னென்னா அதாவது ஒரு சாமானியன் இன்னைக்கு கோர்ட் வாசலில் போய் நிற்கிறது, நின்று கேஸு போடுறதே ஒரு பெரிய சாதனையாக நம்ம பார்க்குறோம். அது பார்க்கக்கூடாது, அது மிகப்பெரிய தவறு. சாமானியனாலையும் யார் எதிர்த்துனாலும் ஈஸியாக கேஸ் போட்டு அதில் ஜெயிக்க முடியும். அதில் தேவை அதுக்கு நிபுணத்துவம் தான். அதை நம்ம ஸ்டடி பண்ணணும், என்ன பிரச்சனைங்கிறத ஸ்டடி பண்ணாலே அதுக்குண்டான சொல்யூஷன் தெரிஞ்சிடும். அட்வொகேட்ஸ் எல்லாருமே அதை தான் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் நம்ம பிரச்சனையை ஸ்டடி பண்ணாலே அதுக்குண்டான சொல்யூஷன் நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம சார்பாக நம்ம வாதாட
அட்வொகேட் ஆக்ட்லேயே இடம் இருக்குது. பார்ட்டி இன் பர்சனாக வாதாட அட்வொகேட் ஆக்டே நமக்கு இடம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கன்சியூமர் கேஸை பொறுத்த வரைக்கும் அட்வொகேட்டை தான் நம்ம போய் தேடணும்னு அவசியம் இல்லை. நம்ம கேஸுக்கு நம்ம பிரச்சனைக்கு நம்மளே வாதாடி போராடி நமக்கு உண்டான நீதியை நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு திரு வெள்ளசாமி அவரோட வழக்கு மிகப்பெரிய உதாரணம். நாங்கள் இந்த 3-5 வருஷமாக வந்து சட்டம் சம்பந்தம் நிறையா விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். இந்த சொத்து சம்மந்தமாகவும் லேண்டு சம்மந்தமாகவும் நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். ஆனால் நாங்கள் இந்த அளவுக்கு இன்னும் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலை. ஒவ்வொன்றா பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கே ஒரு முன்னுதாரணமாக திரு வெள்ளசாமி அவரோட வழக்கும் வெள்ளசாமியும் எங்களுக்கே ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறாரு. அவருக்கு நம்ம நாட்டு நடப்பு சேனல் சார்பாகவும் நாட்டு நடப்பு நேயர்கள் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இது வந்து நான் என்னென்னா, இப்போ நான் அரசு அதிகாரிகள் தப்பு பண்ணுறாங்க, டிலே பண்ணுறாங்க, அதுலேயும் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க நல்லா பார்க்குறவங்க இருக்காங்க சார். நம்ம யாரையும் நம்ம குறை சொல்ல கிடையாது. அதாவது சாமானியனோட ஒரு ஆதங்கம், அவ்வளோதான். அதாவது இப்போ எனக்கு விவரம் தெரியுது, நான் நுகர்வோர் கோர்ட்டு வரைக்கும் போய் எடுத்துடுறேன். இன்னும் எத்தனை பேர் மஞ்சள் பையை தூக்கிக்கிட்டு தாசில்தார் ஆஃபீஸே கெதின்னு கிடக்குறாங்க. அவங்கெல்லாம் அதாவது உங்கள் பிரச்சனையை காது கொடுத்து கேட்டாலே சில பிரச்சனை முடிஞ்சு போயிருங்க சார். எவ்வளோ தான் பிஸி ஷெடியூல் இருந்தாலும் இந்த மாதிரி மக்கள் பணியை செய்கிறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. மக்களோட கோரிக்கைக்கும் செவி மடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணுங்கிறதாங்க சார் நம்மளோட எண்ணமாக இருக்குது. அதே மாதிரிக்கு நம்ம வந்து பெரிய பெரிய கேஸ்லலாம் நம்ம போகக்கூடாதுங்க சார். ஏன்னா நம்ம வேலை கெட்டு போயிடும். நமக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு 4 மாதம் 5 மாதம் ஆகிற கேஸை நம்ம ஸ்டடி பண்ணி போகலாங்க சார். ரொம்ப இப்போ 2 வருஷம் இப்போ சொத்து சிவில் கேஸெல்லாம் போட்டோம்னா 10 வருஷம் கூட நடக்கிற கேஸ் இருக்குது. அதை நம்ம போட்டோம்னா ரெகுலராக நம்ம ஆஜராகணும். நமக்கு சட்டம் தெரிஞ்சாலுமே அதை தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம கேஸோட போக கண்காணிச்சிக்கலாமே தவிர அதுலலாம் பெரிய கேஸில் நம்ம போய் தலையிட்டோம்னா நமக்கு நிபுணத்துவம் இருக்கலாம், நம்ம ஸ்டடி பண்ணலாம், அவர் பண்ணுற வக்கீல் பண்ணுற எல்லா ஒர்க்கையும் நம்ம பண்ணலாம். அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லாது, வெற்றியும் பெறலாம், கிராஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனால் நம்ம பொழப்பு கெட்டு போயிடும். அவருக்கு கோர்ட்டில் தான் வேலை, அவர் அங்கே பார்ப்பாங்க, அவங்களுக்கு அதுதான் இது. ஆனால் நம்ம வந்து வேறு வேலையை விட்டுட்டு வந்து பார்க்கணும். இந்த கேஸே வேலையாக இருக்கக்கூடாது. இப்போ 4 மாதம் பண்ணிச்சு, இதை நான் முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவேங்க சார். இதே பெரிய கேஸாக இருந்தால் நம்ம சட்ட நிபுணரை வச்சு தான் ஆகணும். நம்ம சட்டத்தை ஸ்டடி பண்ணிக்கிட்டோம்னா ஒரு கேஸ் போக்கு. யாருமே சட்ட வல்லுநராக இருந்தாலும் நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு பண்ண மாட்டாங்க சார். அவங்க ஒரு ஐடியா சொன்னால் கிளைண்ட்டோட ஐடியாவும் கேட்டுக்குவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள், அந்த ஐடியாவை சொல்லுங்கள், பெரிய கேஸில் அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. சின்ன சின்ன கேஸெல்லாம் நம்மளே முடிச்சுக்கலாங்க சார். ஏன்னா எல்லாத்தாலையும் கோர்ட்டு போக முடியாது. அப்படிங்கிறப்ப சின்ன கேஸெல்லாம் அவங்களே முடிச்சுக்கலாம். திரு வெள்ளசாமி அவர்கள் இவ்வளோ நேரம் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது பார்ட்டி இன் பர்சனாக நமக்கு நாமே வாதாடிக்கிறது அப்படிங்கிறது கன்சூமர் கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி சிவில் கேஸு வேறு எந்த கேஸ்னாலும் அதுக்குண்டான ஒரு ப்ரொஃபஷனல் அட்வொகேட்ஸை தேடி போகிறது தான் நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி நீங்கள் சந்தித்த ஒரு கன்சூமர் கேஸை வந்து நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா, அது அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண இவர மாதிரி ஒரு சாமானியனாக இருந்தாலும் சரி, நம்ம நாட்டு நடப்பு சேனலில் மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசணும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிய மெயில் ஐடிக்கோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ உங்களோட கேஸ் டீட்டெயில்ஸையும் உங்களோட டீட்டெயில்ஸையும் அனுப்புங்க. கண்டிப்பாக நாங்கள் உங்களை கூப்பிட்டு வச்சு இதே மாதிரி மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் உங்களை பேச வைக்கிறோம். நன்றி. எவ்ரிபாடி மிஸ்டர் மைக்கேல் சார், அத்தனை பேரும் இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாமல் லிஸ்ட்ல சேர்த்துருங்க. ஒருத்தர் விடாமல்